ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரவையை பயன்படுத்தி ஒரு அருமையான ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த அருமையான ஜூஸியான ரவா ரெசிப்பியை சாப்பிட்லாமா? பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. சுகர் சிரப்பில் ஊறினோடனே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா ஜூஸி ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் ரவை இது வானிலையில் கொட்டிடலாம். இதை வந்து லேசாக வறுத்துக்கலாம். வறுத்தா தான் நல்லாயிருக்கும். வறுத்த ரவை தான் இருந்தாலும் ஒரு டைம் வறுத்துக்குவோம். ரவை நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுத்தாச்சு. அடுத்தது முந்திரியை பொடி செஞ்சு முந்திரி பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ அந்த முந்திரி பவுடரும் போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம், இல்லைனா ரவை வந்து ரொம்ப கருத்துடும். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒரு கப் ரவை சேர்த்ததுக்கு இப்போ 2 கப் பால் சேர்க்க போகிறோம். அதில் இது காய்ச்சின பால் தான். இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கப்பு ரவைக்கு 2 கப் பால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். காய்ச்சின பால் தான் ஊற்றணும். கட்டி இல்லாமல் நல்லா நம்ம இதை கலந்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அதை சூடு ஆறணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரவா ஸ்வீட்டுக்கு நம்ம சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். அதே அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ ஜீனி கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதில் நம்ம சுகர் சிரப் செய்யணும். சுகர் சிரப்பு நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இது கூட நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்படி அந்த ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவை பால்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்படி கெட்டியாக தான் இருக்கும். சப்பாத்தி பார்த்து தேய்க்கணும். நம்ம இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஒட்டாமல், அதுக்காக தான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மாவை நான் அதை 2ஆக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த மட்டும் முதல்ல நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதை எடுத்துகிட்ட அந்த ரவை மாவு அந்த ஆஃப் எடுத்தோம்ல, அது இந்த மாதிரி நல்லா இப்படி சப்பாத்தி கட்டில் வச்சு நல்லா தீத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா, குட்டியாக அந்த மூடி இருந்துச்சுன்னா அதில் நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஓரமாக இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவில் அதை எடுத்துருவோம். இப்போ இதை ரவுண்டாக அழகாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த மாதிரி மூடி டிசைன் இருந்தாலும் அதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். மேலே எழுஞ்சி வருது, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜூஸி ஸ்வீட்டுக்கு இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அழகாக பொரிஞ்சு ஊற்றுறோம். இது கலர் நல்லா செவந்து வரணும். இப்போ நல்லா செவக்க பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ரவா ஸ்வீட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி செவக்க பொரித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் தனியாக. எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சுகர் சிரப்பில் நம்ம இந்த பொரித்து வச்சுருக்கிற இந்த ரவை எல்லாத்தையும் போட்டுருவோம். இது 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஜூஸி ரவா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.